வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடாவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் இதோட 22வது அப்டேட் பார்க்க போகிறோம். ரெகுலர் அப்டேட்ஸ், மினிட் பை மினிட்ஸ் அப்டேட் இரவு பகல் பாராமல் நம்மளோட டீம் முத்துராம் மற்றும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்காங்க. ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் சரி பார்த்து தான் கொடுக்குறோம். மேபி சில மிஸ்டேக்ஸ் சில டைம் இருக்கலாம், உடனே திருத்திக்கிறோம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது, யுத்தம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல், யுஏஇ மற்றும் கத்தார், இந்த 3 நாடுகள் தான் இப்போது பெரிய லெவலில் ஈரான் வந்து குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தவிர ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்களை அவங்க குறி வைக்கிறாங்க. இப்போ கூட ஒரு கண்டெய்னர் கப்பலை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது வருது. இப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய தூதரகங்கள், அந்த தூதரகத்திலேருந்து வெளியில் வந்து ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடியவங்க, அமெரிக்காவுடைய பேசஸ்லாம் தாக்கப்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அமேசான் வெப் சர்வீசஸ் தாக்கப்பட்டிருக்கு. அமேசானுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் மிக முக்கியமானது. இப்போ மைக்ரோசாஃப்டோடைய அசூர் பிளாட்ஃபார்ம் இது பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ டேட்டாவையும் ஈரான் குறி வைக்கிறாங்க அப்படின்ற போது இதோடைய ஆஃப்டர் மேத் அப்படின்றது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது வளைகுடா நாடுகள் 2 இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஒன்று, அவங்களால கச்சா எண்ணெயை விற்க முடியல, மார்க்கெட்டில் ரேட் ஹையாக இருந்தாலும் அதை வந்து விற்க முடியல. 2வது, பொருளாதாரம், குறிப்பாக ஏவியேஷன் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு, சுற்றுலாத்துறை பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ ஆல்டர்னேட் டெஸ்டினேஷன்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொலம்போவுடைய போர்ட் சிட்டி ஓப்பனாகவே வந்து ரெடியூஷன் கொடுக்குறாங்க. கொலம்போவில் வந்து நீங்கள் செயல்படுங்க, துபாய் அளவுக்கு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுடைய கவர்மெண்ட்டோடைய ரெவென்யூ, உள்ளே வரக்கூடிய வரவு அப்படின்றது கம்மியாயிட்டே போகுது. இப்போ கலப்பு நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எண்ணெய் வளம், அங்கே இருக்கக்கூடிய விமானம் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சுற்றுலா, இதில் வரக்கூடிய வருமானத்தை ஓரளவுக்கு மக்களுக்கு செலவு பண்ணிவிட்டு, ஏன்னா இன்கம் டேக்ஸ் கிடையாது பல நாடுகளில், அங்கே மக்களுக்கு செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை, அங்கே பெரிய அளவுக்கு பங்கு சந்தை இல்லாதனால அமெரிக்காவில் போய் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அமெரிக்கா திடீர்னு $500 பில்லியன் ஏஐக்கு ஒதுக்குறோம் அப்படின்ற போது, இந்த $500 பில்லியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200 பில்லியன் இவங்களுடைய பணமாக தான் இருக்கும். ஸோ எண்ணெயை விற்று வரக்கூடிய அதிகமான பணத்தை அமெரிக்க பங்கு சந்தை மற்றும் அமெரிக்க நிறுவனங்களை இவங்க முதலீடு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த வரக்கூடிய ஒரு பக்கம் போருக்காக அவங்க பண்ணக்கூடிய செலவு, வருவாய் அப்படின்றது கம்மியாகுது. இந்த பற்றாக்குறையை சமாளிக்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீடுகளை, அங்கே இருக்கக்கூடிய முதலீடு செய்யப்பட்ட பணத்தை வெளியில் எடுக்கணும்னு சொல்லி இப்போ அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா எனர்ஜி செக்டர் படுத்துருச்சு, டிஃபென்ஸ் மற்றும் செக்யூரிட்டி எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிருச்சு. இது வந்து இப்போ சவுதி, யுஏஇ, கத்தார், ஒமான் போன்ற நாடுகளை தங்களுடைய முதலீடு, அரசாங்க முதலீடுகள் மற்றும் தனியார் முதலீடுகள் ரெண்டுத்தையுமே இப்போ அமெரிக்காவுடைய மார்க்கெட்லேருந்து எடுக்கணும். ஏன்னா இது கல்ஃபோடைய அந்த பொருளாதார தூணையே வந்து ஆட்டி பார்த்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த 3 நாடுகள், குறிப்பாக சவுதி, யுஏஇ மற்றும் கத்தார், இவங்க இந்த போர் தொடரும், கண்டிப்பாக இது தொடர தான் போகுது. இதோட வீரியம் மேபி கம்மியாகலைமே ஒழிய இது இப்போதைக்கு முடியக்கூடிய பஞ்சாயத்து கிடையாது. அந்த சமயத்தில் குளோபல் மார்க்கெட்டில் இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய முதலீடு, குறிப்பாக அமெரிக்காவில் பண்ணியிருக்கக்கூடிய முதலீடை திரும்ப எடுத்து இவங்க அரசாங்கத்தோடைய செலவை சமாளிக்கிறத தவிர இவங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்குறோம். இப்போது அட்லாண்டிக் கவுன்சில், கார்னிஜி என்டோன்மெண்ட், வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட், ஆக்ஸ்ஃபோர்ட் எக்கனாமிக்ஸ், இவங்களுடைய எக்ஸ்பர்ட் கட்டுரைகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியுது. கல்ஃபோட எக்கனாமி, இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு சிட்டி, குளோபல் ஃபினான்ஷியல் கேபிட்டல், குளோபலோட ஏவியேஷன் ஹப்பு, குளோபலோட லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணி லாண்ட்ரிங்க்குமே ஒரு பெரிய லெவல் இருந்துச்சு. துபாயில் யார் வேணால் போய் நிறுவனங்கள் துவக்கலாம், பெரிய அளவுக்கு டேக்ஸ்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பல நாட்டுடைய செல்வந்தர்களுடைய ஒரு மிக முக்கியமான இடமா துபாய் இருந்துச்சு. ஆனால் துபாயை தவிர எடுத்துகிட்டு நம்ம மொத்த மிடில் ஈஸ்ட்டும் பார்த்தோம்னா இன்றைக்கும் அவங்க ஆயில் நம்பி தான் இருக்கிறாங்க. இப்போது ஃபுட்பால் ஃபீஃபா அப்படின்றது ஐரோப்பாவால் உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய லெவலில் கோடிகளை சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்த லீகு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சவுதி போன்ற நாடுகள் அதை கையில் எடுக்கிறாங்க. கத்தாருக்கு ஃபுட்பால் டீம், பாதி பேருக்கு ஃபுட்பாலே விளையாட தெரியாது. கடந்த 20-25 வருடங்களாக அந்த ஃபுட்பால் போன்ற இடங்களில்
அவங்க பயிற்சி எல்லாம் செஞ்சு இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோலாம் பார்த்தீங்கன்னா சவுதியோட லீக் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க பல லீக்ஸ் எடுக்கிறாங்க. ஃபார்முலா 1 இருக்கட்டும், இந்த செல்வந்தர்கள் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ்ன்றதெல்லாம் இவங்க பெரிய லெவலில் கையெடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் கான்சர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாங்க. ஸோ ஐரோப்பாவுடைய இந்த லக்ஸரி பிஸ்னஸ் எல்லாமே இங்கே கணிசமான அளவுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு. இப்போ அங்கே தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இவங்க சந்திக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் குறிப்பாக சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ் அமெரிக்கா அரசு பத்திரங்களை வெளியிடுவாங்க. நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2017-18 வாக்கில் இந்திய அரசாங்கம் கோல்டு சாவரின் பாண்டை வெளியிட்டாங்க. அதன் பிறகு அந்த பாண்ட் நிறுத்தப்படுச்சு. 2034 நினைக்கிறேன் அது மெச்சூரிட்டிக்கு வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு சாவரின், கல்ஃபோட சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ், சவுதியோடைய பிஏஎஃப், அபுதாபியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, $1 trillion ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இங்கே அமெரிக்காவோடைய இதில் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறோம். தாமஸ் ரைட்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோடைய ஒரு ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போது க்ளோஸ் ஆனதுனால 2 பெரிய கிரைசிஸ், டூயல் சோக் பாயிண்ட் கிரைசிஸ்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சூயஸ் கேனாலும் டிஸ்டர்ப் ஆகுது, அளவுக்கு அதிகமான கப்பல்கள் இப்போ அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் பிளெஜஸ், அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்மாக 20 வருடம் 10 வருடம் இவங்க அமெரிக்க நிறுவனங்களில் பண்ண முதலீடுகளை இவங்க திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது துபை மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இப்போ வெளியேற ஆரம்பித்தாங்க அப்படின்ற போது மிகப்பெரிய லெவலில் அங்கே ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அங்கே கிராஷ் ஆச்சுன்னா துபை அரசாங்கத்துக்கு வரியை உயர்த்துறது தவிர ஒரு வழியே கிடையாது. ஸோ இப்போது ஒரு ப்ரீவார் அனாலிசிஸ், வார் ஆன் த ராக்ஸ் அப்படின்ற ஒரு ஊடகம் மற்றும் கொலம்பியா சென்டர் ஆன் குளோபல் எனர்ஜி பாலிசி அப்படின்றது கிளியர் கட்டாக இந்த கல்ஃப் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஈரானை எதிர்த்து போனால் அதுவும் பிரச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அலையன்ஸில் ஒரேடியாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இது போரை விட ஒரு மோசமான இடத்துல இவங்க கொண்டு போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட் கவுன்சில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொலாங்டு அன்சர்டனாக என்ன நடக்கும்னு ஒரு தெரியாத ஒரு திக்கு திசை தெரியாத ஒரு இடத்த நோக்கி அரபு நாடுகளை வந்து இதை கொண்டு போகுது. பல நாடுகள் இதனால ஸ்திரத்தன்மை அப்படின்றத ஆட்டம் கொண்டுரும். ஏன்னா இவங்க எல்லாருமே சூப்பர் லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள். அவங்களுக்கு நம்மள மாதிரி அன்றாடம் வேலை செஞ்சு தான் அடுத்த நாளைக்கு சாப்பாடு அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது. உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பாரதம் போன்ற நாடு கிடையாது. இப்போ சடனாக லக்ஸரி கட்டாகி இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு வரி கட்டணும், நாளைக்கு உழைத்து தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி எல்லாமே ஆட்டங்கொன்றும். ஸோ மிகப்பெரிய ஒரு இடத்துல இப்போ அரபு நாடுகள் சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா ஈரான் வீழ்ந்த பிறகு, ஈரான் வீழ்ச்சிக்கு பிறகு சவுதி அரேபியா ஒரு கணிசமான ரீஜனல் பவராக வந்தாலும் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டியை இனி அமெரிக்காவை நம்பி மட்டும் இல்லாமல், ஏன்னா அமெரிக்காவுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்றது சைனா. இப்போ சவுதிக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்சஸ் மற்றும் அவங்களுடைய இராணுவ பாதுகாப்பை வலிமையாக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும். ஏன்னா ஈரான் வீழ்ந்ததுன்னா நாளைக்கு ஈராக் மாதிரி மிலிட்டன் குரூப்பாக பிரிஞ்சு சிவில் வார் வந்துச்சுன்னா அந்த இடத்துல சவுதியால் வந்து கண்டிப்பாக அவங்களால சமாளிக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மாக பார்க்கும் பொழுது சிஆர்எஸ் அப்படின்ற அமைப்பு, காங்கிரஷனல் ரிசர்ச் சர்வீஸ், இது அமெரிக்காவுடைய காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டு, மற்றும் வாஷிங்டன் இன்ஸ்டியூட், 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ப்ரெஷர் அப்படின்றது, அதாவது கிராஜுவேட்டட் ப்ரெஷர், கொஞ்சம் கொஞ்சமாக எல்என்ஜி மற்றும் கச்சா எண்ணெய் இந்த ப்ரொடக்ஷன் மேலே கை வைக்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி வார் சென்டிமெண்ட்டை குளோபலி கொண்டு வந்துடும். இப்போ உலகத்திலேயே நீங்கள் எல்லாட்டையும் ஒரு சர்வே எடுத்தீங்க, எந்த நாடு உலக மக்களால் அதிகமாக வெறுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சைனா, 2வது இப்போ அமெரிக்கா வந்துருச்சு. ஏன்னா உலகம் முழுக்க எல்லாருமே வெறுப்போது, எல்லாருக்குமே அந்த வெறுப்பு வரும். ஏன்னா நீங்களாம் சண்டை போட்டிருக்கீங்க, நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பல பேர் ஏன்னா அமைதியாக இருக்க முடியாது, இதுக்கடா உட்காந்து சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃப் நாடுகளுக்கு ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது, ஒரு இன்ஸ்டியூட் இது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் சைட் ஜிசிசி, இந்த கல்ஃப் நாடுகளை விட்டு வெளியில் பார்க்கும் பொழுது
இந்த ரிஸ்கை கண்டெயின் பண்ணாலும் ஜப்பான் மாதிரி ஒரு ஸ்டாக்ஃபிளேஷன்ல வந்துருவாங்க. விலைவாசி ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, பொருளாதாரம் அப்படியே தோய்ந்து போய் ஒரே சராசரியா ஒரே விதத்துல போற மாதிரி போகும், அதுவும் உலகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் நிறுவனம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தாம்சன் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே அட்வைசரி நிறுவனங்கள், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ளை செயின் ஷாக்ஸுக்கு ரெடி ஆகிக்குங்க. திடீர்னு ஒரு பொருள் இங்கேருந்து வருது அங்கேருந்து வரல. ஏன்னா எல்லாமே மூலப்பொருட்கள், பிளாஸ்டிக், பாலிமர், அலுமினியம், காப்பர், இதோட எல்லாமே இந்த கச்சா எண்ணெய் லிங்க் பண்ணி தான் இருக்கு. அப்போ இந்த விண்டோ க்ளோசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்வாங்க, கோவிட்ல எப்படி நிறுவனங்கள் இதை நோக்கி போனாங்களோ அந்த மாதிரியான நிலைமையை நோக்கி போகணும் அப்படின்றது இப்போ வந்திருக்குது. இப்போ இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 37 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கல்ஃப் நாடுகளில் பணிபுரிஞ்சு அங்கே சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவங்க செலவுக்கு போக சேமிப்பாக இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, ஃபாரின் ரெமிட்டன்ஸ். இது ஒரு கணிசமான அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தில் பங்கு வகிக்குது. இப்போ லேட்டஸ்ட் தகவல்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டர்பிரனர்ஸ் மற்றும் வெல்த் அட்வைசர்ஸ், நான் சொல்றது சராசரி மக்கள், ஏர்ன் பண்ண மக்கள் கிடையாது, கோடிக்கணக்கில் சொத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய துபாயில் பல பேர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அரசியல்வாதிகள், இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இவங்க நேரடியாக போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நடுவில் வந்து ஒரு வெல்த் அட்வைசர்னு இருப்பார். அவங்க எல்லா வெல்த் அட்வைசர்ஸ்லாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அரபு நாடுகளில் உங்கள் பணத்தை வைக்காதீங்க, இதை டைவெர்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரோன் மற்றும் மிசைல் ஸ்ட்ரைக்னால துபாய், அபுதாபியில் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகிருக்கு. நாளைக்கு இந்த நாடுகள் ஒரு தடை போடுறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு நீங்கள் பணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணவங்களோட அந்த பணம் அப்படின்றது சிக்கிக்கும் அப்படின்ற அச்சம் வந்து வருது. ஸோ இந்த இடத்துல குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பேர்ட்ஸு, இங்கேருந்து இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள், இங்கேருந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இவங்க சம்பாரிச்சு இருக்கக்கூடிய பணம் கோடிக்கணக்கில் அங்கே இருக்கிற இதை வந்து அப்படியே மாற்றி இந்த பணத்தை இப்போ சிங்கப்பூருக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வருது. ஏன்னா லாங் டேர்ம் அவுட்கம்மாக சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு போரை சந்திக்காத ஒரு நாடு, ரொம்ப அமைதியாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ சிங்கப்பூருக்கு டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் ஹெட்ஜ். இது மீண்டும் போருக்கு பிறகு அங்கேருந்து டைவெர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலம்தான் பதில் சொல்லணும். அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்முக்கு இந்த இருக்கக்கூடிய ரிஸ்கை சமாளிக்கிறதுக்கு மாற்றணும் அப்படின்றதான் இங்கே வருது. ஏன்னா யுஏஇ குறிப்பாக ஒரு சேஃப் ஹெவன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, வரி விதிப்பு பெருசாக கிடையாது, வருமான வரி கிடையாது, இங்கே போன்ற இடி, சிபிஐ, இந்த ரெய்டு அந்த ரெய்டு, ஐடி ரெய்டெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. சேஃபாக நீங்கள் பணத்தை பார்க் பண்ணலாம். யாரும் உங்களை வந்து கழுக்கட்டாயப்படுத்தி இது நீங்கள் லீகலாக சம்பாரிச்சதா இல்லீகலாக சம்பாரிச்சதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த சேஃப் ஹெவன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் அந்த இமேஜ் டென்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் யுஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மக்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடாதீங்க, இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் வீடியோஸ்லாம் எடுத்து போடாதீங்க, உங்கள் மேலே நாங்கள் அபராதம் விதிப்போம், ஜெயில் தண்டனை வரைக்கும் போயிட்டாங்க. வீடியோஸ் எடுத்து மக்கள் சோஷியல் மீடியாலே பதிவு பண்ணேன்னா அந்த துபாய், யுஏஇ இந்த நாடுகளோட இமேஜ் வந்து மிகப்பெரிய லெவலில் டென்ட் ஆகுது. பட் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எந்த அரசாங்கத்தாலையும் நிச்சயமாக பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய முதலீடு, அதாவது 2009-10 பார்த்தவங்களுக்கு தெரியும், கல்ஃபில் இருந்தக்கூடியவங்க, அந்த காலத்தில் இருந்தவங்க மறக்காமல் கமெண்ட் போடுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அப்போ தான் தெரியும். இந்தியர்கள் பல பேர் அங்கே கல்ஃபை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது லிட்ரலாக இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அப்போ அவங்க கோரிக்கை விடுத்தாங்க, தயவு செய்து இங்கேருந்து போகக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்கெல்லாம் நிலைமை சீராகும் அப்படின்னு சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் பர்ஸ்ட் வரும்போது, லீமன் நிறுவனத்தோடைய அந்த கிராஷ் வரும்போது நடந்துச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா உலகம் முழுக்க பிரச்சனைகள் வந்தபோது துபாய் சேஃப் அப்படின்றது இருந்துச்சு. இன்னைக்கு துபாயே ஆட்டங்கண்டு போயிருக்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு, ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. இப்போ ஒரு ரிப்போர்ட் படி எடுத்தீங்கன்னா, இப்போ துபாயோடைய ஏர்போர்ட் க்ளோஸ் ஆனது மற்றும் அவங்களுடைய ஜப்லாலி போர்ட் இதானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36% துபாயோட ஜிடிபி அது நேரடியாக பாதிக்குது. ஸோ யுஏஇயோட சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கவர்னர் கலீத் முகமது பலாமா அவர்கள் ஃபினான்ஷியல் செக்டர் வந்து ஆப்ரேஷன்லாம் இருக்கும், நாங்கள் பேங்க்கெல்லாம் இயங்க வைக்கணும், யாரும் எந்த இதுவும் பண்ண வேண்டாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாலும் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 35 லட்சம் இந்தியர்கள் யுஏஇயில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா $45 பில்லியன் அளவுக்கான ரெமிட்டன்ஸை நம்ம அங்கேருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த இடம் வந்து கேரளா மற்றும் பஞ்சாப்,
அப்புறம் தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 4 மாநிலங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ இதில் 2-3 நபர்கள் நம்ம பேசும்போது, நம்ம பேசின நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ்மேன், இல்லைங்க டெம்பரரியாக வந்து அட்லீஸ்ட் இப்போதைக்கு எப்படி என்ன போகும் தெரியாது, சிங்கப்பூருக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசெட்ஸை வந்து சிங்கப்பூருக்கு பண்ணோம் அப்படின்ற போது இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா துபாயோடைய அப்பீல் எதனால நமக்கு கலாச்சார ரீதியாக அங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு சொகுசாக வாழக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அங்கே கிடைக்கும். 2வது கோல்டன் வீசா, 3வது ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டோட ப்ரூம். இது பார்த்தீங்க பூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய செல்வந்தர்களில் 85% பேர், ஷாருக் கான்ல ஆரம்பித்து பிரபலங்கள்லேருந்து எல்லாருமே 85% போய் அங்கே முதலீடு செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் இவங்க யாரும் முதலீடு செய்கிறது கிடையாது, அங்கே முதலீடு செய்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டெபிலிட்டி ப்ரீமியம் அப்படின்றது உடனடியாக இவங்களுடைய அசட்டை டைவர்சிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வெல்த் அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பங்களுடைய சொத்தை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க ஒரு 20லேருந்து 25 பேர் பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சிங்கப்பூருக்கு மாற்றுறாங்க. ஏன்னா சிங்கப்பூரில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. துபாய் மாதிரியே சிங்கப்பூரில் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னால் ஒரு வீட்டை நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறீங்க, அந்த வீட்டை 20 லட்சத்துக்கு விற்கிறீங்க, இந்த கிடைக்கக்கூடிய லாபத்தில் 20% வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து வரியாக கட்டணும். ஆனால் துபாயிலையோ சிங்கப்பூர்லேயோ கிடையாது. ஸோ அதனால் வந்து சிங்கப்பூரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதாக இருக்கிறதுனால உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்என்ஐஸ், இவங்க பெருமளவுக்கு சிங்கப்பூர் இல்லை ஹாங்காங் கூட கொண்டு போகலான்ட்டு. பட் ஹாங்காங்கில் பிரச்சனை என்னென்னா சைனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல கணிசமான அளவுக்கு இங்கேருந்து போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது பெரிய அளவுக்கு இந்த அரபு நாடுகள் குறிப்பாக யூஏஏ பாதிச்சிடும். இந்த பணம் மீண்டும் திரும்ப வரல அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லெவலில் பாதிச்சிடும். அதே மாதிரி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட் அப்படின்றது இப்போ ஆரம்பிச்சிருக்குது. வேலை செய்யக்கூடிய மக்கள் உடனடியாக அங்கே வந்து சிங்கப்பூரில் ஒரு அக்கௌண்ட்டை பண்ணி இப்போ பணத்தை ஓப்பன் பண்ணல. இப்போது இந்த மூவ் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்ற போது இது குளோபல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டையும் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். இது எல்லாமே இப்போது நான் வந்து இதை வந்து பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யாரும் உங்களுடைய பணங்கள்லாம் சேஃபாக தான் இருக்குது. அந்த அரசாங்கங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்கிறேன், நான் சொல்லக்கூடியதெல்லாம் கோடிக்கணக்கில் போய் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மூவ் ஆகுறாங்க. ஸோ 2 விஷயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்லேருந்து அரபு நாடுகள் பணத்தை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அரபு நாடுகளில் கொண்டு போய் முதலீடு செஞ்சவங்க சிங்கப்பூர் போகணும்னு யோசிக்கிறாங்க. பல விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.